இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் ஊரில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கிறார். வலக்கரம் தாங்குவார் கலக்கம். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் ஊரில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் ஊரில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாரும் பகையானதோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாரும் பகையானதோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. ஆண்டவர்களால் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு லேவியராகம புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் ஒரு தியானத்தை செய்ய போகிறோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க வரிசையா. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். 1ஆம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகனம் பலியிட வேண்டும். 7 நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். சரி, தொடர்ந்து பிரவாசிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 பண்டிகைகளை பற்றி இஸ்ரவேல் மக்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். தேவனை கொண்டாடுவதற்கு 7 நாட்கள் தேவனாகிய கர்த்தர் பண்டிகைகளை கொண்டாட கட்டளையிட்டார். இஸ்ரேலிய மக்களுக்கு என்று தேவன் கொடுத்த பண்டிகைகள்
இந்த 23ஆம் அதிகாரத்தில் 7 பண்டிகைகளை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறது. அதில் ஓய்வு நாள் என்பதையும் கூடுதலாக எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓய்வு நாளே ஒரு பண்டிகை என்பது போல அதில் பதிவாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 நாட்கள் வேலை செய்யலாம். 7வது நாள் தேவனுக்கு பண்டிகையாக அதை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். 7 பண்டிகைகளில் இந்த ஓய்வு நாளை அட்வான்ஸாக தேவன் சொல்லியிருக்கிறார். 7 பண்டிகை. முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது முதற்பலன் பண்டிகை, 4வது பெந்தேகோஸ்தே பண்டிகை, 5வது எக்கால பண்டிகை, 6வது பாவ நிவாரண பண்டிகை, 7வது கூடார பண்டிகை. இப்படி 7 பண்டிகைகளை குறித்து இந்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்டிகை என்பது எதற்காக தேவன் மனித குலத்துக்கு தந்தார் என்று சொன்னால், பண்டிகை வந்துருச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி, உறவினர்களுக்கு தெரியப்படுத்தி, ஒரு விசேஷித்த பண்ட பலகாரங்களை செய்து, ஆகாரங்களை செய்து, புதிய ஆடைகள்லாம் எடுத்து உடுத்தி, ஒரு சந்தோஷம், விருந்து, பண்டிகை சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். ஆகவே இறைவன் மனித சமுதாயம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பண்டிகைகளை தந்தார். அல்லேலூயா. அப்போ பண்டிகை எதற்கு? சந்தோஷமாக இருப்பது. பண்டிகையிலே ஒரு காரியம் நடக்கிறது. ஒன்று, தேவாலயங்களுக்கு போய், தேவனுடைய சன்னிதானத்துக்கு போய் அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள், தேவனை தொழுது சேவிப்பார்கள். 2வது, தங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்களோடு அவர்கள் தங்களுடைய ஆகாரங்களை, பலகாரங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். புத்தாடைகளை வாங்கி அணிந்து கொள்வதனாலே ஒரு பெரிய சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாகிறது. இவ்விதமாக பண்டிகைகளிலே மனிதர்களோடும் இணைகிறார்கள். தேவாலயத்துக்கு போய் தேவனை தொழுது சேவிப்பதனாலே தேவனோடும் இணைந்து கொள்கிறார்கள். ஆகவே இந்த பண்டிகை என்பது தேவனோடும் மனுஷரோடும் இணைந்து சந்தோஷப்படுவதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தராகிய தேவன் இஸ்ரேலிய மக்கள் தம்மால் மீட்கப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்கு 7 பண்டிகைகளை விசேஷமாக கொடுத்தார். அதில் அட்வான்ஸாக சொல்லப்பட்டது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளையும் இந்த 23ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு 7ஆம் நாளை ஓய்வு நாளாக்கினார். புதிய ஏற்பாட்டு திருச்சபை மக்கள், நமக்கு பேரும் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள். அங்கே கானானிலே இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு, அவர்கள் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள். கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள், திருச்சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த பண்டிகைகள் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த பண்டிகை எழுத்தின்படி உள்ளதாக இருக்கிறது, உலக பிரகாரமாக உள்ளதாக இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அவர்கள் எழுத்தின்படி உள்ள பூமிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவர்களுக்குரிய பிரமாணங்கள் வேறு, நமக்கு இறைவன் தந்த பிரமாணங்கள் வேறு. நமக்கு தந்த பிரமாணங்கள் ஆவிக்குரிய பிரமாணங்கள், அவர்களுக்கு தந்த பிரமாணங்கள் எழுத்தின்படியான பிரமாணங்கள். எழுத்து கொள்ளும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே புதிய ஏற்பாட்டு சபை இஸ்ரவேலர்கள் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் அதை உறுதிப்படுத்துகிறது. ரோமர் 2:28. புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்தச்சேதனமும் விருத்தச்சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இதயத்தில் உண்டாகும் விருத்தச்சேதனமே விருத்தச்சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆகவே இந்த வசனங்களை கொண்டு பவுலுடைய திருச்சபை மக்களை உறுதிப்படுத்துகிறார். திருச்சபை மக்கள் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அங்கே இஸ்ரேல் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள் எழுத்தின்படி உள்ள இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கு ஒரு விருத்த சேதனம் இருக்கிறது. அதை அடிப்படையாக்கி ஒன்றான மெய் தேவன் எங்களுடைய தேவன் என்று பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் நியாய பிரமாணம்.
நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணம், பரிசுத்த ஆவியானவர் தந்த பிரமாணம். ஆகவே நம்மையும் அவர்களையும் இறைவன் வேறு பிரித்திருக்கிறார் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் ஆவிக்குரிய யூதர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்பதை அந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆகவே ஓய்வு நாளை அவர்களுக்கு 7ஆம் நாளை கொடுத்தார். நமக்கு 7ஆம் நாள் இல்லை. 7ஆம் நாள்காரர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இந்தியாவில். இஸ்ரவேலர்கள் 7ஆம் நாள்காரர்கள். இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை தொழுது கொள்வார்கள், சனிக்கிழமை யூதர்கள் தொழுது கொள்வார்கள், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் தொழுது கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே திருச்சபை மக்களுக்கு 7ஆம் நாளை தேவன் தரவில்லை, நமக்கு 1ஆம் நாளை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. 1ஆம் நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை. கிழமைகளை பற்றி நம்முடைய வேதம் நமக்கு சொல்லவில்லை, நாளை பற்றி தான் சொல்லிக் கொண்டு வருகிறது. 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்த காலத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் அவர்கள் கிழமைகளை கொண்டு வந்தார்கள், ஒவ்வொரு மாதத்திற்கும் பெயர்களை கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரோமர்களுடைய ஆட்சியின் காலத்தில் அது நமக்கு தரப்பட்டது. இது வேதாகமத்தில் உள்ளவைகள் அல்ல. நம்முடைய மாதங்களுக்கு பெயரும் நம்முடைய நாட்களுக்கு பெயரும் வேதம் தரவில்லை, ஆட்சியாளர்கள் நமக்கு தந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு உரிய நாள் 1ஆம் நாள் என்று சொல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து 1ஆம் நாளில் தான் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நமக்கு உயிர்த்தெழுதலின் நாளை தேவன் ஆராதனை நாளாக தந்திருக்கிறார். அவர்களுக்கு, யூதர்களுக்கு 7ஆம் நாளை தந்திருக்கிறார். ஆகவே நமக்கு 7ஆம் நாள் என்பது, அவர்களுக்கு 7ஆம் நாள் என்பது சனிக்கிழமை என்று நாம் சொல்லுகிறோம். நமக்கு 1ஆம் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். எது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்? எல்லா நாளையும் கர்த்தர் தானே உண்டாக்கினார். அதில் விசேஷித்த ஒரு நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். அல்லேலூயா. சீடர்கள் எல்லாருமே பூட்டிய வீட்டுக்குள் இருந்த பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து வீட்டுக்குள் பிரவேசித்தார். அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் தம்மை வெளிப்படுத்தினார், சமாதானம் என்று சொன்னார். ஆகவே அது உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கிறது. அந்த நாளில்தான் திருச்சபை மக்கள் தொடர்ந்து ஆராதனை நாளாக மாற்றினார்கள். அந்த நாளில் தான் எல்லாரும் கூடி வந்து ஆராதனை செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்தால் அது சபை, கூடாமல் வீடுகளில் இருந்தால் அது சபை அல்ல. அல்லேலூயா. ஆகவே மீட்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஸ்நானம் எடுத்த ஜனங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் எந்த இடத்தில் கூடி வருகிறார்களோ அந்த கூடி வருகிற கூட்டம் தான் சபை என்று அழைக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்கள். கட்டடத்துக்குள்ளே இல்லை, அந்த ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டத்துக்குள்ளே, ஸ்நானம் எடுத்தவர்களின் கூட்டத்துக்குள்ளே, அபிஷேகத்தினால் நிரம்பி ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்களின் கூட்டத்துக்கு உள்ளே நீங்களும் நானும் இருந்தால் நம்மை கர்த்தர் ரட்சித்து அந்த கூட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்று பொருள். கர்த்தருக்கு மகிமை. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக மாறியிருக்கிறோம். கர்த்தருடைய சபையிலே கொண்டு வரப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களின் ஐக்கியத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்களுடைய கூட்டமும் இருக்கிறது. அவர்களும் வழிபாடு நடத்துகிறார்கள், அவர்களும் தொழுகை செய்கிறார்கள். ஏன் நாம் அந்த கூட்டத்திற்குள் போகவில்லை? அதை சபை என்று நாம் அங்கீகரிக்கவில்லை. கரங்களை போய் தலையிலே சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். ரட்சிக்கப்படாதவர்கள் கூட்டமெல்லாம் அது கல்லறை கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்தவர்களின் கூட்டம். மரித்தோர் தங்களை மரித்தோரை என்ன செய்யட்டும் அப்படின்னா என்ன? ஆத்மாவிலே மரித்தவர்களின் கூட்டம், மற்ற வழிபாடுகளிலே இருக்கிறவர்கள். மீட்கப்பட்டவர்கள் ஜீவனுள்ளோரின் கூட்டம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள், மனம் திரும்பினவர்கள். ஆகவே அந்த கூட்டத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்காம அந்த கூட்டத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து ரட்சித்து ஸ்நானப்படுத்தி அபிஷேகித்து இந்த கூட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அது பிணங்களின் கூட்டம், கூடாரம், பேய்களின் குடியிருப்பு. வெளிப்படுத்தும் விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2-3 வாசிங்க.
வெளிப்படுத்தல் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பு. அது பேய்களின் குடியிருப்பு. சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. அது சகல விதமான அசுத்த ஆவிகளின் காவல் வீடு. அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று இருக்கு. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். இது ரோமன் மாநகரத்தினுடைய வெளிப்பாடு. எப்பவுமே நீங்க கையில் வைத்திருக்கிற வேதாகமத்தில் வெளிப்படுத்தலை வாசித்தால் அதில் 17ஆம் அதிகாரமும் 18ஆம் அதிகாரமும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை பற்றி தான் எழுதியிருக்கிறது. ரொம்ப தெளிவாக அமைக்கப்பட்டவர். ஆகவே அந்த கத்தோலிக்கர்களின் கூட்டத்துக்குள்ளே உங்கள் ஆவி இணைந்து விடக்கூடாது. நீங்கள் அதிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டவர்கள். அந்த சபையை பற்றித்தான் அங்கே எழுதியிருக்கு. அவள் என்று சொன்னால் அது கத்தோலிக்க திருச்சபை. அந்த சபைக்குள்ளே அசுத்த ஆவிகளின் காவல் வீடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேய்களின் குடியிருப்பு என்று சொல்லுகிறார். அந்த கூடுகையில் இருக்கிற வழிபாடுகள் வேறு, மீட்கப்பட்டவர்கள் கூடி வந்து ஆராதிக்கிற ஆராதனை வேறு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் திருவிழா நடக்குது, இங்கேயும் திருவிழா நடக்குது. அதனால இறைமக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளுதலின் ஆவியை தருவாராக. சத்தியங்களை புரிந்து கொள்ளுகிற ஆவி, அதை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் உங்களை அசைக்க முடியாது. அதில் குழப்பமாக இருப்பீங்கன்னா உங்களை அசைச்சிருவான் பிசாசு, சாத்தாம் உங்களை பலவீனப்படுத்திடுவான். ஆகவே அந்த இடத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறது. பேய்களின் குடியிருப்பு, அசுத்த ஆவிகளின் காவல் வீடு. சொக்காரன் அங்கே தான் இருக்கான், சொந்தக்காரன் அங்கே தான் இருக்கான், இரத்த உறவுகள் அங்கே தான் இருக்கு. ஆனால் ரட்சிக்கப்படாத வரைக்கும் அவர்கள் மாறுபாடு உள்ள சந்ததி. அந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அப்போஸ்தல உபதேசம். உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் உங்களை வேறு பிரிப்பார். கரங்களை வீட்டாளிலே சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும்னு சொல்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருக்காக வாழப்போகிறீர்களா அல்லது உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்காக வாழப்போகிறீர்களா? கர்த்தர் உங்களை அந்த இடத்துல சோதிப்பார். சோதனையில் நீங்கள் வெற்றி அடையணும். சோதனையில் நீங்கள் வெற்றி அடையணும். உங்களுக்கு பரீட்சை வச்சா பரீட்சையில் பாஸ் பண்ணணுமா வேண்டாமா? பாஸ் பண்ணி காட்டுங்க கர்த்தருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே 7ஆம் நாள் என்பது யூதர்களுக்கு தரப்பட்டது, அது கிறிஸ்தவர்களுக்கு தரப்பட்ட நாள் அல்ல. அடுத்து இந்தியாவில் 7ஆம் நாள்காரன் இருக்கான். 7th டேல தான் ஆராதிக்கணும், 7ஆம் நாள் தான் ஆராதிக்கணும். ஏசுனார் ஆராதிச்சார். அப்போஸ்தலர்கள் அங்கே போய் 7ஆம் நாள் தான் போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களும் இயேசுவும் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டவர்கள். ஆனால் இந்தியர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. இந்தியாவில் 7th டேக்கு இடமே கிடையாது. யூதனுக்காக தரப்பட்டது அந்த பிரமாணம். இவன் யூதனா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் கிறிஸ்தவன். கரங்களை போய் தள்ளியிலே சொல்லுவோம். கிறிஸ்தவனுக்கு நியாயப்பிரமாணம் ஏது? 7ஆம் நாள் ஏது? ஆகவே கிறிஸ்தவனுக்கு தரப்பட்ட நாள் 1ஆம் நாள். அது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அப்போ தேவனோடு இணைக்கப்படுவதற்கும் மனுஷரோடு இணைக்கப்படுவதற்கும் ஒரு நாள், ஓய்வு நாள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை ஓய்வு நாள் என்று இந்த 23ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே வொர்ஷிப் டே ஞாயிற்றுக்கிழமை தான். அதுவும் அதிகாலையில் முதல்ல எந்திரிச்சு கிறிஸ்துவை தரிசித்தது மக்தலின் மேரி, மகதலேன மரியாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் தரிசனம் அந்த பொண்ணுக்கு தான் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதிகாலையிலே இருட்டோடே எழும்பி தேவனை தேடுகிறார். 4 மணிக்கே நம்ம வந்திருக்கோம். இருட்டோடே கர்த்தரை தேடி வந்திருக்கோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஏண்டா எந்திரிக்கிறோம்னு எந்திரிச்சது எத்தனை பேர் இந்த நேரத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்கடா? தூங்குகிற நேரத்தில் இந்த பயில்கள்லாம் அப்படி தான் நினைக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் வச்சுருக்காங்களே. ஒரு 10 மணிக்கு வச்சு எப்பவும் போல் 11, 12 வரைக்கும் இழுத்து அடித்தா என்ன ஜாலியாக போகலாம்ல. அதிகாலையிலே இருட்டோடே தேடுகிறாள். அவள் கல்லறைக்கு தேடி போனாள். நாம் கர்த்தருடைய சபையிலே கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுடுகாற்று நோக்கி போயிருக்காள, கல்லறை நோக்கி போயிருக்காள. ஆண்டவர் அங்கே பார்ப்போம் அப்படின்னு. கர்த்தர் சனிக்கிழமை எந்திரிக்கவில்லை. என்னைக்கு எந்திரிச்சாரு சொல்லுங்க? என்னைக்கு எந்திரிச்சாரு? ஆகவே அதுதான் கர்த்தர் நமக்கு ஆராதனைக்காக உண்டு பண்ணின நாள். அதிலே களி கூர்ந்து மகிழ கடவோ. நமக்கு 7ஆம் நாள் அல்ல. 7ஆம் நாள் இயேசு எங்கே இருந்தார்?
சொல்லுங்க. கல்லறைக்குள்ளே இருந்தார் 7ஆம் நாள். ஞாயிற்றுக்கிழமையில தான் அவர் உயிர் எழுந்தார். மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். நாம் உயிர்த்தெழுந்த நாளை ஆராதனை நாளாக்கி இருக்கிறோம். நாம் ஆக்கவில்லை, நம்முடைய அப்போஸ்தலர்கள் ஆக்கி வைத்தார்கள். நம்முடைய அப்போஸ்தலர்கள் அல்ல, இயேசுவே அந்த நாளில் தான் சபை கூடி வந்த பொழுது உள்ளே பிரவேசித்தார். அல்லேலூயா. ஆகவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீடர்கள் பூட்டிய வீட்டுக்குள் இருந்து அவர்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உள்ளே பிரவேசித்து, பயப்படாதீங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்ட ஒரு நாள் அந்த உயிர்த்தெழுந்த நாள். ஆகவே ஓய்வு நாள் என்று சொன்னால் அது யூதர்களுக்குரியது. உயிர்த்தெழுந்த நாள் ஆராதனை நாள் என்றால் அது கிறிஸ்தவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. இந்தியாவில் ஒரு பயலை பேச விடக்கூடாது. செவன்த் டே பற்றி 7ஆம் நாள் தான் ஆராதிக்கணும் அப்படின்லாம் பற்றி சொல்ல விடக்கூடாது. ஏன்னு கேட்டால் இந்தியாவில் எவனும் யூதன் இல்லை, அவ்வளவு இந்தியா. அவனுக்கு ஆராதனை நாள் தான் வேணும், கிறிஸ்தவனுக்கு தான் ஆராதனை நாள். எவனாவது 7ஆம் நாள் பேசினால நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து 23ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 23:5. நீ மெல்லிய மாவை எடுத்து 23:5. முதலாம் நாள் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் கர்த்தரின் பஸ்கா பண்டிகை ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல். இஸ்ரவேல் மக்களுக்கு 7 பண்டிகைகளை தேவன் அனுமதித்தார். பண்டிகை எதற்காக என்பதை நாம் சிந்தித்து விட்டோம். இறைவனோடு இணைவதற்கும் மனுஷனோடு இணைந்து சந்தோஷப்படுவதற்காக நியமிக்கப்பட்டவைகள் தான் பண்டிகை நாட்கள். இதில் பஸ்கா பண்டிகை என்று கர்த்தர் ஒரு பண்டிகை நியமிக்கிறார். அந்த பண்டிகை எப்பொழுது நியமிக்கப்பட்டது? இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்த பொழுது அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக, அந்த ஜனங்களை சங்காரனுடைய கரத்தில் இருந்து தப்புவிப்பதற்காக ஆண்டவர் ஒரு பண்டிகையை ஆசரிக்கும்படி சொன்னார். அந்த பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும், என்ன முறைமைகளை கையாள வேண்டும் என்ற ஒழுங்குகளையும் தேவனாய கர்த்தர் கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாய கர்த்தர் கொடுத்த அந்த ஒழுங்குகளின்படி இஸ்ரவேல் மக்கள் அந்த பண்டிகையை ஆசரித்தார்கள். அந்த பண்டிகையை கர்த்தர் வனாந்தரத்துக்கு வந்த பிறகுதான் நியமிக்கிறார். ஆனால் அந்த பண்டிகையாக சொல்லாமல் சங்காரதூதன் எகிப்திலே வருவான். அவன் 10வது வாதையாக சங்காரதூதன் வரும் பொழுது வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, இஸ்ரவேல் மக்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை பிடித்து ஒவ்வொருவருடைய இஸ்ரவேலருடைய வீடுகளில் அது பூசல், நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூச வேண்டும். அவ்விதமாக பூசினால் சங்காரதூதன் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க மாட்டான், முதற் பேறுகள் அழியாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆண்டவர் சொன்னபடியே வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அடித்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூசினார்கள். அதற்கு பிறகு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை சுட்டு வைத்து கொண்டு, அப்பங்களையும் சுட்டு வைத்து கொண்டு, அதை கீரையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு குடும்பமாக உட்கார்ந்து புசிக்க வேண்டும் என்று ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தியிருந்தார். இதுக்கு பேர் தான் பஸ்கா. இந்த பஸ்காவை வனாந்தரத்துக்கு வந்த பிறகு வருஷா வருஷம் அனுசரிக்கணும், பண்டிகை மாதிரி கொண்டாடணும்னு கர்த்தர் வனாந்தரத்தில் வச்சு தான் நியமித்தார். இவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இன்று வரை அந்த பஸ்காவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அது பூமிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு, நமக்கு என்ன ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்ப புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பஸ்கா, அந்த பஸ்காவில் உலக பிரகாரமான ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அடித்தாங்க. நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு யூதர்களுக்கு, புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அடிக்கப்பட்டது ஒரு ஆட்டுக்குட்டி. அதைத்தான் யோர்தான் நதியில் வச்சு சொன்னான் யோவான் ஸ்நானன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி, பாவத்திற்கு பரிகாரம். பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்,
பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் மரணத்திற்கு நேராக போய்கொண்டிருக்கிறார். பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறார். இந்த பாவியாகிய மனிதனை மீட்பதற்கு, இந்த பாவியாகிய மனிதனை ரட்சிப்பதற்கு, அவனை மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக அல்ல, முழு உலகத்திலும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயத்திற்காக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உலக பிரகாரமான ஆடுகளையோ மாடுகளையோ பறவைகளையோ ரத்தம் சிந்த வைத்து பலி செலுத்தினால் அந்த பலி அங்கீகரிக்கப்படாது. எல்லா பலிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே பலியாக முழு உலகத்தின் மீட்புக்காக, முழு உலகத்தின் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பரிகரிப்பதற்காக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இவர் மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடு என்றும் ஆட்டுக்குட்டி என்றும் நம்முடைய வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரே நபர் நாம் வழிபடுகிற நம்முடைய ஈசன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து பஸ்காவாக நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு எகிப்திலே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது போல் வீடு வீடாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. நமக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி ஒட்டுமொத்தமாக சிலுவையிலே அடிக்கப்பட்டது. அந்த சிலுவையிலே ரத்தம் முழுவதையும் ஆண்டவர் இயேசு சிந்தி முடித்தார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த தேவாட்டுக்குட்டி கதறிக்கொண்டு தன்னுடைய ஜீவனை இந்த பூமியிலே வடிய வைத்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரம் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி ஒவ்வொரு மனிதனையும் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய துர்மனசாட்சியை நீக்கி, குற்ற மனசாட்சியை நீக்கி ஒரு நல்ல மனசாட்சியை, பரிசுத்தமான மனசாட்சியை தந்து கொண்டிருப்பது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின பரிசுத்த ரத்தம். ஆகவேதான் அப்போஸ்தலர் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் முன்னோர்களால் அனுசரித்து வந்த வீணான நடத்தை, அந்த வீணான பாரம்பரியங்களினாலே நீங்கள் மீட்கப்படவில்லை. வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை. விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆகவே இந்த இடத்தில் வந்து உட்கார்கிற ஒவ்வொருவர் மேலும் சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஒரு மனசாட்சியை கழுவி கொண்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட தேவாட்டுக்குட்டியாகிய இரட்சகர் இயேசுவின் சிலுவையில் சிந்திய ரத்தம் இன்றைக்கும் மனுஷனை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சுத்திகரிப்பு கிடைச்ச உடனே அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டாரே. சொல்லி முடியாது, சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம் அவனை நிரப்புகிறது. அதுதான் பஸ்கா பண்டிகை. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு திருச்சபை மக்களுக்கு, புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களுக்கு, புதிய ஏற்பாட்டு யூதர்களுக்கு பரலோகம் தருகிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டு அவருடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. அதை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்துக்குள்ளே, அதை ஏற்றுக்கொள்கிறவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் அனுப்பப்படுகிறது. அந்த ரத்தம் அவன் பாவத்தை கழுவும் பொழுது அவனுக்கு ஒரு விடுதலையை என்ஜாய் பண்ணுகிறான். ஒரு பரிசுத்தத்தை அவன் என்ஜாய் பண்ணுகிறான். ஒரு நீதிகரிக்கப்பட்ட அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் பாவங்கள் எல்லாம் பரலோகம் மன்னித்து விட்டது என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறான். அதோடு கூட பரலோக சந்தோஷம் அவனை நிரப்புகிறது. அந்த சந்தோஷம்தான் பண்டிகையின் சந்தோஷம். அல்லேலூயா. நமக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னா இயேசுநாதருடைய ரத்தத்தினால நீ கழுவி உன்னை சுத்தமாக்க. அப்போ உனக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதை 1 பேதுரு 1 8-9 நம்ம வாசிக்கிறோம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய்
கலிகூர்ந்து சொல்லி முடியாததும் மகிமையாய் நிறைந்திருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவீர்கள். இதுதான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால கிடைக்கிற பலன். இயேசுவை விசுவாசிக்கிறோம் எல்லாரும் சொல்லலாம். நீ இயேசுவை விசுவாசித்தால் உனக்கு ஒரு பலன் கிட்டணும். அந்த பலன் வெளியே சொல்லி 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 முடியாத சந்தோஷத்தை கொண்டு வரும். அதான் பலன். அல்லேலூயா. சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை. அவங்க தான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அவங்கள தான் அந்த சபைக்குள்ள கத்தர் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அநேகர் கட்டடத்துக்குள்ள தான் வந்து சேர்றாங்க. கத்தர் கட்டுகிற அந்த கூட்டத்துக்குள்ள வரணும். இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ஒரிஜினல் யூதனாய் மாறணும். ஒரிஜினல் இஸ்ரவேலனாய் மாறணும். வெறும் கிறிஸ்தவர்களின் கூட்டம், கிறிஸ்தவர்களின் ஆராதனைக்குள்ள வந்துட்டு போனா போதாது. ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டத்துக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை. உங்களுக்கு ஆத்துமா இருக்கா? இருந்தால் அது ரட்சிக்கப்படணும். ஆத்துமா இருந்தால் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டுருச்சா? ரட்சிக்கப்படாமலா இருக்கு. இப்படிலாம் டைலாக் பண்ணிட்டு போகக்கூடாது. செத்தினா பரலவும் கிடையாது. செத்தினா கல்லறது இருக்காது. வேணா சமுதாயம் கூடி மௌன ஊர்வலம் நடத்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கத்தருக்குள்ள திரையிழந்தாங்க பச்சை போய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கத்தருக்கு சோத்திரம். அப்படியெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாது. நாம் செத்தா நாம் சாகலை, நாம் பரதீசுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டிலே 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை மக்கள், அப்போஸ்தலர்கள் எந்த இடத்திலே மரித்து சங்கமமாயிருக்கிறார்களோ அந்த இடத்திலே நாம் போய் சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கே என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று இயேசு சொன்னாரே. தன் பக்கத்தில் அறையப்பட்ட கல்லர்களில் ஒருவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கே என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இயேசுவை உள்ளத்திலே முழு இதயத்தோடு விசுவாசிக்கிற எவனும் அடுத்தடுத்த சத்தியங்களை கை கொள்ள வாய்ப்புகள் இல்லாத எவனும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அவன் சிலுவையிலிருந்து இறங்கி அடுத்தடுத்து சத்தியங்களை கை கொள்வதற்கு இந்த பூமியில் அவனுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அன்னைக்கே ஆண்டவர் கூட போயிட்டான் பரலோகத்துக்குள்ள. ஆகவே நம்முடைய மரணங்கள் அல்ல, நம்முடைய மரணங்களை தூக்கங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தூங்கினவனை தட்டி எழுப்பிடலாம், செத்தவனை எழுப்ப முடியுமா? அதனால ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. வெறும் வழிபாட்டுக்கு தளத்தில் வந்துட்டு போனால் போதாது. வெறும் ஆராதனை செய்தால் போதாது. ஆத்தும ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆவியிலே நிறைந்து ஆவியோடு உண்மையோடும் இறைவனை ஆராதிக்க வேண்டும். அதனால தான் கர்த்தர் இந்த கூட்டத்தை இந்த பூமியிலே கர்த்தர் கூட்டி சேர்த்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். இதுதான் அவருடைய சபை, அவருடைய சரீரம், அவருடைய மனைவி. இதுதான் மனவாட்டியாக மாறப்போகிறது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை. இப்படி ஒவ்வொரு சத்தியங்களையும் ஸ்டெப்பாக நம்ம நிறைவேற்றி கொண்டே வர வேண்டும். கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. ஆகவே பஸ்கா என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது அல்லது மரணத்திலிருந்து விடுதலையாக்குவது. இஸ்ரேலிய மக்கள் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய கரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். எகிப்திய பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள். சங்கார தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே அந்த மரணத்தில் இருந்து தேவன் நியமித்திருக்கிற அந்த மரணத்தில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். இப்படி சங்காரதூனுடைய கரத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். பார்வோனுடைய கரம், பார்வோன்னா பிசாசு அசுத்த ஆவியிலிருந்து விடுதலையாகும். எகிப்து என்றால் இந்த உலகத்தில் சில பழக்க வழக்கங்கள் இருக்கு, சில பாரம்பரியங்கள் இருக்கு, சில முறைமைகள் இருக்கு. அதை தொடர்ந்து செய்யக்கூடாது. அதிலிருந்து விடுதலையாயிடும். முன்னோர்கள் அனுசரித்து வந்த வீணான பாரம்பரிய நடத்தை நின்று நீங்கள் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு சடங்கு சம்பிரதாயங்களிலிருந்து விடுதலை, இந்த உலக மக்கள் செய்து கொண்டிருக்கிற பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை, இப்படி எகிப்திய கலாச்சாரத்தில் இருந்தும்
பார்வோனுடைய ஆளுகையிலிருந்தும் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட சங்கார தூதனுடைய பிடியிலிருந்தும் இஸ்ரேலிய மக்கள் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களில் மேற்சட்டத்தில் பூசினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்கே மரணம் சம்பவிக்கவில்லை. இரத்தம் பூசப்படாத வீடுகள் முழுவதும் எகிப்து தேசத்தில் இருக்கிறது. அந்த வீடுகளுக்குள்ளே புகுந்து முதற் பேர்களை சங்காரதூதன் சங்கரித்து விட்டார். அங்கே மரணம் சம்பவித்தது. இவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனே பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய விடுதலை. அசுத்த ஆவிகள் நம்மை தொட முடியாது. அல்லேலூயா. பில்லி சூனியங்கள், பேய் பிசாசுகள், அசுத்த ஆவிகள், ஏவல், மந்திரவாதங்கள் இதெல்லாம் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் அந்த ஆவிகள் உள்ளே போக முடியாது. எவன் ஏவி விட்டாலும் சரி அவனைத்தான் திருப்பி அடிக்கும். ஏன்னா இங்கே ரத்தம் இருக்கு. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம் யாருடைய ஆன்மாவில் வந்திருக்கிறதோ அங்கே பில்லி சூனியங்கள் தொடாது, அசுத்த ஆவிகள் தொடாது, ஏவல் மாந்திரீகங்கள் தொடாது, காத்து கருப்பு தாயத்துகள் தொடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவையை விட்டாலும் சரி ஏவி விட்டவனை போட்டலிரு. ஏன்னா இயேசுவின் ரத்தம் அவ்வளவு வல்லமை பொருந்தியது. அல்லேலூயா. அதனால் பார்வோனுடைய பிடினா அசுத்த ஆவிகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். கலாச்சாரங்கள் பண்பாடுகளிலிருந்து விடுவித்திருக்கிறார். தேவனுடைய கோபம், தேவனுடைய தீர்ப்பு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்துக்கு சம்பளம் மரணம்னா ரெண்டாவது மரணம். அக்னியும் கந்தகம் இருக்கிற கடல். அதில் இருந்து நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே, சிலுவையிலே தமது மரணத்தினாலே அந்த பிசாசின் தலையை உடைத்து மிக பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் அசுத்த ஆவிகளில் இருந்து, பாரம்பரிய சடங்கு சம்பிரதாயங்களிலிருந்து, தேவனுடைய கோபமாகிய இரண்டாம் மரணம் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் இருந்து ஒரு பெரிய விடுதலை பெற்ற கூட்டம்தான் சர்ச். சபைன்னா அதான் சபை. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். எல்லா சபையும் சொல்ல முடியாது. இந்த விடுதலை பெற்ற கூட்டம்தான் ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்? எகிப்திய கலாச்சார பண்பாட்டில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பார்வோருடைய அசுத்த ஆவிகளின் போராட்டங்களில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல தேவனுடைய கோபத்தில் இருந்தும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரட்சிப்பை கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் தான் வாங்கி தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாகத்தான் இந்த விடுதலை நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அதை என்ஜாய் பண்ணனியா? அதாயா பஸ்கா பண்டிகை என்ஜாய் பண்ணுறீங்களா? அப்படின்னா என்னன்னே தெரியாமல் உட்காந்துருக்கான். கம்முன்னு இருக்கியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் பவுல் எழுதுனா, இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் எழுதுனா, எப்போதும் சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆவியிலே சந்தோஷப்படுகிற ஒரு ஆவிக்குரிய பண்டிகையாக பஸ்கா பண்டிகை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன வாசிங்க? 23:6. அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். சரி, இருக்கட்டும். நம்ம அப்படி தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பகுதி என்ன? புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். எத்தனை நாள்? 7 நாள் கண்டினியூவாக புளிப்பில்லாத அப்பம். நமக்கு புளிச்சாதான், மாவு புளிச்சாதான் வாய்க்கு என்ன செய்யும்? நாக்குக்கு ருச்சியாக இருக்குது. புளிக்கலைன்னா அது நம்முடைய ஹியூமன் நேச்சர், இயல்பியா. ஆண்டவர் சொல்கிறாரு, டே புளிக்காத சாப்பாடு தாண்டா நீ சாப்பிடணும், புளிப்பே இருக்கக்கூடாது. இவருக்கு நம்ம ஆளுகளுக்கு எல்லாமே புளிக்கணும். குழம்புலையும் என்ன செய்யணும்? உப்பு புளிப்பு இருக்கணும். தோசை மாவு இட்லி மாவு இருந்தாலே புளிக்கணும். அப்படியே நம்ம புளிக்க வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, டே புளிக்கக்கூடாதான்ட்டு. நமக்கு எப்படி இருக்குது? ஆண்டவர் தலைகளாக தான் நடத்துகிறார். நம்ம விருப்பம் ஒன்றா இருக்குது, அவர் விருப்பம் ஒன்றா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம விருப்பம் செய்யணுமா, அவர் விருப்பம் செய்யணுமா? சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஜெபமெல்லாம் யார் விருப்பம் செய்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா? விழுப்பு ஜெபம் பண்ணுறாங்க, உபவாச ஜெபம் பண்ணுறாங்க, குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க,
குழுவாக இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்க, எதுக்கு ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க விருப்பம் நிறைவேற்றணும் ஆண்டவர். இவங்க ஜெபத்தை கேட்டு இவங்க விருப்பத்தை ஜெபத்தில் சொல்லுவாங்க, அதை கடவுள் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அப்படி தான் ஜெபங்கள் எல்லாம் இன்றைக்கி கிறிஸ்துவ மண்டலத்தில் செய்யப்படுகிறது. யாராயிலும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் சொல்கிறாங்களா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் யாராக கேட்குறாங்களா? ப்ரேயர் பாயிண்ட் எல்லாம் இவங்க விருப்பத்தை தான் தெரியப்படுத்துகிறாங்க. அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று யாரும் ஜெபிக்கிறதே கிடையாது. ஏசுனார் தான் சொன்னார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அவர் தான் ஒப்பு கொடுத்தார். பவுல் தான் கேட்டான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஓ உனக்கு சொல்லப்படும், போயிட்டு இருக்கும்போதே உனக்கு சொல்லப்படும். அவன் போய் 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். ஆண்டவர் அனனியாங்கிற ஒரு ஊழியக்காரனை அனுப்புனார். அவன் வந்து தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அவனுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருந்தார். அது பூரா அவன் சொல்லிட்டு போயிட்டான். அல்லையிலே சொல்லுவோம். ஏன் கர்த்தர் அப்போவே சொல்லிட வேண்டிய நேரடியா? சில இடங்களில் சில ஆட்களை கொண்டு தான் செய்வார். அது அவருடைய சித்தம். நீரே பேசணும்னா எப்படி பேசுவார்? அப்படியெல்லாம் முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. சில நேரங்களில் டைரெக்டாக பேசுவார் கொஞ்சத்தை, மீதியை யாரை கொண்டு பேச வேண்டுமோ அவர்களை கொண்டு தான் பேசுவார். ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற முடியும். கரங்களை வைத்து அல்லையிலே சொல்லுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று சொல்லும் பொழுது புளிப்பு ரொம்ப விசேஷமாக 2 பகுதி சொல்லப்பட்டு, மீண்டும் நாம் 1 கொரிந்தியர் 5:7 வாசிக்கும் பொழுது ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்ட புளிப்பு நம்முடைய பொல்லாப்பு துர்க்குணம் என்ற வாழ்க்கையின் புளிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற பொல்லாப்புகள், பொல்லாங்குகள், இதெல்லாம் புளிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. துர்க்குணங்கள் நம்மை அறியாமலே நமக்குள்ளே அது மறைந்து கிடக்கும். அந்த குணங்கள், அதைத்தான் துர்க்குணங்கள் என்று சொல்கிறது. சத்தியத்துக்கு மாறாக, இறைவனுடைய சித்தத்துக்கு மாறாக, நம்முடைய வேதாகமும் கற்றுத்தந்த சத்தியங்களுக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற நல்ல குணங்கள் அல்ல, துர்க்குணங்கள் இருக்கிறது. இந்த துர்க்குணங்களை புளிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பொல்லாப்பு அப்படின்னு எழுதியிருக்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கெங்கெல்லாம் பொல்லாப்புகள் செய்கிறோம், இந்த பொல்லாப்புகள், பொல்லாங்குகள் மற்றவர்களுக்கு தீமை செய்தல், மற்றவர்களை வேதனைப்படுத்துதல், மற்றவர்களை கோபப்படுத்துதல், மற்றவர்களை பழி வாங்குதல், இதெல்லாம் பொல்லாப்புகள், பொல்லாங்குகள். இந்த பொல்லாப்புகள், பொல்லாங்குகள் நமக்குள்ளே இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஸ்நானம் எடுத்திருந்தாலும், ஆவியிலே நிறைந்து கரங்களை தட்டி அந்நிய பாஷையிலே பேசிக் கொண்டிருந்தாலும், மீட்கப்பட்டவர்களின் கூட்டத்தில் ஆவிக்குரிய யூதர்களாக, இஸ்ரவேலர்களாக எண்ணப்பட்டிருந்தாலும் பொல்லாப்புகள் இருக்கிறது, துர்க்குணங்கள் இருக்கிறது. இவைகளை புளிப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். இந்த புளிப்புகளை நம்மை விட்டு நீக்க வேண்டும். பொல்லாப்பு துர்க்குணம் என்ற அந்த பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளி போடுங்கள். புதிதாய் பிசைந்த மாவு, புரோட்டாவுக்காக சப்பாத்திக்காக புரட்டுறாங்கல்ல, புதிதாய் பிசைந்த மாவை போட நீங்கள் மாறுங்கள் என்று அப்போஸ்தலர்கள் உபதேசித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோனாவிலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்கே போகணும்? நினிவேக்கு போகணும்னு ஒரு இடத்துக்கு ட்ராக் போடுறேன். இவன் சொல்கிறான், நினிவேக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு இவன் ஒரு ட்ராக்கை போடுறான். என்ன ட்ராக்கு? தர்சீஸ் அப்படின்ற இடத்துக்கு போகிறான். அங்கே போனால் தான் நிம்மதியாக தூங்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு உதவுறது தர்சீஸு தான். ஆண்டவர் சொல்கிற இடம் நமக்கு ஒத்து வராது. ஆண்டவர் சொல்லுவார், நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா? நம்ம ஃபேமிலிக்கு, நமக்கு, நம்ம பிள்ளைக்கு, நம்ம புருஷனுக்கு, நம்ம மனைவிக்கு, நம்ம குடும்பத்துக்கு இப்படி தான் போகணுன்னு ஒரு ட்ராக் நாமே போடுவோம். அதான் பொல்லாப்பு, அதான் துர்க்குணம். யோனாவிலே காணப்பட்ட அந்த துர்க்குணங்கள், பொல்லாப்புகள் நீங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கர்த்தர் அதை நீங்குவதற்கும் நீங்கும் வரை அவர் பிரச்சனை உண்டாக்கிட்டே இருப்பார். உன் குடும்பத்தை விட்டு அந்த பிரச்சனை மாறாது. நீ போகிற அந்த ட்ராக்ல இருந்து திரும்பி கர்த்தர் எந்த ட்ராக்கில், நினிவேங்கிற ட்ராக்கில் வா அப்படின்னாரு. நீ அங்கே வர்ற வரைக்கும் பிரச்சனை நீங்காது. யோனாவே தீர்க்கதரிசியாக இருக்கலாம், தேவனுடைய மனுஷனாக இருக்கலாம்,
ஆண்டவர் போட்ட ட்ராக்கில் திரும்பி வா என்று கத்த சொல்லுகிறார். அவன் போனால் டிக்கெட் எடுத்தான், கரெக்டாக டிக்கெட்லாம் கிடச்சிருச்சு. அவன் கப்பல் ஏறிட்டான். அடித்தட்டில் போய் என்ன செஞ்சிட்டான், படுத்துட்டான், நீட்டி நிமிர்ந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அங்கே இவனை இட்டு தான் அந்த கப்பலுக்கே பிரச்சனை. ஆண்டவர் போட்ட ட்ராக்கில் வராத கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் பாதிக்கப்படும். அந்த குடும்பம் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கும். அதில் வர்ற வருமானங்கள் எல்லாம் கடலில் தூக்கி போட்டாங்களாம். அவங்க சம்பாதிச்ச வருமானத்தை எல்லாம் வெளிநாட்டு போயிட்டு திரும்ப தாய்நாடு வரான்னு வைங்க. அப்போ மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் என்னென்னமோ வாங்கிட்டு வருவான். துணிமணி வாங்கிட்டு வருவாங்க, அடுத்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு வருவான், தங்க கட்டி கொண்டுட்டு வருவான், என்னென்னத்தையோ கொண்டு வருவான், சென்ட்டு கொண்டு வருவான், ஆயில் கொண்டு வருவான், என்னென்னலாம் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொண்டு வரணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவான். அவனுக்கு பிரியமானதையும் வாங்கிட்டு வருவான். இப்போ என்ன ஆகி போச்சு, கடல் கொந்தளிக்குது. கப்பல் பயணத்தில் கடல் கொந்தளிக்கிறது. யாருனால வந்தது இந்த கொந்தளிப்பு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த கொந்தளிப்புகளின் நடுவில் காற்று பயங்கரமாக இருக்குது. இதனால் கடலில் போயிட்டுருக்கிற கப்பல் பயணம் தொடருமா? பொண்டாட்டி பிள்ளையை போய் அக்கறை போய் சேர்ந்து பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க முடியுமா? கேள்வியெல்லாம் வந்துடுச்சு. அக்கறை சேருமா படகு? குடும்பம் என்னும் படகு அக்கறை சேருமா? உன்னுடைய வியாபாரம் தொழில் என்னும் படகு அக்கறை சேருமா? உன் பிள்ளைகளின் எதிர்காலம் நீ போட்டிருக்கிய திட்டம் அக்கறை சேருமா? இடையிலேயே பிரச்சனை வருது. காரணம், நீ ட்ராக்கை மாத்துற. கர்த்தருடைய வசனத்தின் பாதையில் போகிறத விட்டுட்டு நீ உன்னுடைய அபிப்பிராயத்தின் பாதை, நீ எடுக்கிற முடிவின் பாதைகளில் நீ போய் கொண்டிருந்தால் இடையில தான் வரும். நீ டிக்கெட் எடுக்கும் போதெல்லாம் வராது, நீ போய் நீட்டி நிமிந்து படுக்கும் போதெல்லாம் வராது, அப்புறம்தான் வரும். கரங்களை தலையில சொல்லுவோம். பிரச்சனையை சந்திக்கும் போது அப்புறம் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்குது. அவன் கவலைப்பட்டு கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை அப்புறம் அழுதுகிட்டு இருந்தால் புண்ணியம் கிடையாது. ஐயா ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒரே போராட்டமாக இருக்குது. போராட்டமாக தான் இருக்கு. மனம் திரும்பி வாழே. நீ படுக்கிற படுத்துக்கிட்டு நீ விடுதலை வேணும்னா எப்படி கிடைக்காது. அவன் வந்தான், கப்பல் தளபதி கேப்டன் வர்றான். சீட் எடுத்து பார்த்தான், எத்தனை டிக்கெட் ஏறி இருக்கு? டக்குன்னு இத்தனை டிக்கெட் ஏறி இருக்கு. எண்ணி பார்த்தான், கவுண்ட் பண்ணி பார்த்தான், ஒன்று குறையுது. மறுபடியும் எண்ணுறேன், நம்ம எண்ணுல தப்பாக இருக்குமோ. ஏன்னா நான் கண்டக்டராக இருந்தவன், ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் நான் எண்ணி ஆகணும். அடுத்த ஸ்டாப்பில் 4 பேர் இறக்கிட்டேன்னா அடுத்து சீட்டை பார்ப்பேன், மக்களையும் பார்ப்பேன். அதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சிருந்தா நான் மறுபடியும் எண்ணுவேன். எண்ணுவான், கண்டக்டராக இருக்கிறவன் எண்ணுவான். என்னென்னா ஒரு டிக்கெட்டை காணும், என்னடா ஆச்சு, எவனு விழுந்துட்டானா இந்த போராட்டத்தில், செத்துட்டு போயிட்டானா அப்படின்ட்டு மேலே உள்ள சீட்டை பூரா பார்த்தான். அதில் கரெக்டாக இருக்குது. 2வது நடு சீட்டை பார்க்குறான், அதில் கரெக்டாக இருக்குது. அப்போ அடிச்சிட்டு போவோம் அப்படின்னு போனால் தூங்கிட்டு இருக்கேன். நம்மளால் என்ன பண்ணிட்டுருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன். அப்புறம் போய் தட்டி எழுப்பி, என்னடா பயங்கர கடல் கொந்தளிப்பும் காற்றுலையும் பயங்கரமாக அக்கறை போகுமா சேருமா சேராதான்னு அவ்வளோ வெயிலும் குழம்பிக்கிட்டு அவன் சாமியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னடா தூங்குற, நீ எங்கே இருந்துடா வந்த, எங்கடா போகிற, உன் குலம் என்ன, கோத்திரம் என்ன அப்படின்டா. இவன் அஷாம் பாருங்க எந்திரிச்சு, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனுடைய ஊழியக்காரன், இதில் ஒன்றும் குறைச்ச இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்திரல, சாமியை கும்பிடல, ஜெபம் பண்ணல. ஸ்தோத்திரம். எல்லா கோயிலையும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கானே, இந்துக்கெல்லாம் கும்பிடுறான், கொரோனா போகணும். ஸ்தோத்திரம். நீ கும்பிடுறியா? இஸ்லாமிய கும்பிட்டுட்டு இருக்கான், இந்துக்கள் கும்பிட்டுட்டு இருக்கான். கடவுளே இல்லைன்னு சொல்லவெல்லாம் இப்படியாவது போயிடாதான்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நாம் ஜெபம் பண்ண வேண்டாமா? ஜெபம் பண்ணுவதற்கென்றே இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் நீ நானும் தான். அல்லையிலே சொல்லுவோம். அவை ஜெபங்க, அவர்கள் பண்ணுகிற ஜெபங்கள் கூரைக்கு மேலே போகுதோ போகலையோ தெரியாது. ஆனால் நீ நானும் பண்ணுற ஜெபம் கூரையை தாண்டி கத்தரை போய் அசைக்கணும். நம்முடைய இந்திய தேசம் அல்ல, உலகம் முழுவதிலும் இருக்கிற கொரோனாக்கள் முற்றிலும் மறைய வேண்டும். அந்த வைரஸ் கிருமிகள் முற்றிலும் அழிய வேண்டும். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பிழைக்க வேண்டும். அதுதான் திருச்சபையினுடைய ஜெபம். அதான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுடைய வேண்டுதல், விண்ணப்பம். அதுக்காகத்தான் இறைவனை ஸ்தோத்திர பலியிட்டு மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீ மட்டும் ஏழை தூங்கிட்டு இருக்க, எந்திரல, ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஜெபம் பண்ணுவானே,
பின்மாற்றக்காரனுக்கு ஜெபம் வருமா ஐயா? அவன் மனப்பூர்வமாகவே அப்படி வேண்டாம், அந்த ஜெபம் வேண்டாம், அந்த கூட்டம் வேண்டாம், அந்த வேத வாசிப்பு வேண்டாம், அந்த அல்லிலியை வேண்டாம், மனப்பூர்வமாகவே தள்ளிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கான். இவனை போய் சாமியை கும்பிடு ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணுவானா? பின்மாற்றத்தின் ஆவி உள்ளவனுக்கு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஒரு புறஜாதி, ஐயா நீனும் ஜெபம் பண்ணியா, நீனும் ஆண்டவர் வேண்டிக் கொள்வியா, அப்போ தாயா நம்மெல்லாம் அக்கறை போய் சேர முடியும். ஜெபிக்க வேண்டியவன் ஜெபிக்கணும், அப்போ தான் அந்த குடும்பம் அக்கறை சேரும். நீ ஜெபிக்க வேண்டிய ஆள், நீ ஜெபம் பண்ண முழங்கால முடக்கி பாரு, குடும்பம் அக்கறை சேரும். தொழிலும் வியாபாரத்திலும் அக்கறை சேரும். உன் பிள்ளைகளின் எதிர்காலங்கள் அக்கறை சேரும். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற அத்தனை போராட்டங்களும் நீங்கி நீ அக்கறை சேர்க்கப்படுவாய். ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோட சமூகத்தில் என்ன செய்ய? ப்ரேயரில் உட்காரு. நான் சொன்னேன், ப்ரேயரில் உட்காரலாம் இருக்கட்டு, இப்படி நடக்குதுடா என்னடா செய்யலாம் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டாங்க. அடிக்கிற புயலுக்கும் அடிக்கிற புயல் காற்றுகளுக்கும் இருக்கிற அத்தனை சோதனைகளும் நம்முடைய குடும்பத்தையே சாய்ச்சிக்கிட்டு இருக்கு. சேருமா அக்கறை அப்படிங்கிறதான ஒரு அக்கறை உணர்வோடு நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸ்தோத்திரம். சேரும். அவன் சொன்னான், என்னையை தூக்கி என்ன பண்ணு? யாராவது சொல்லுவாங்கல்ல, நம்ம சொல்லுவோமா? அதான் என்ன செய்கிறது? பாவங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்ய. அவன் ஒத்துக்கிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த புயலுக்கும் இந்த பெரிய பயங்கர காற்றுக்கும் அக்கறை சேர முடியாத அளவுக்கு நடக்கிற குழப்பங்களுக்கு நான் தான் காரணம்னு ஒத்துக்கிட்டான் பாருங்க. பகிரங்கமாக ஒத்துக்கொண்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் சொன்னான். அவங்க பயந்தாங்க. அப்புறம் ஓடி போய் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, எல்லாரும் எந்திரிங்க, இது அமைதியாக இருக்கணும்னா இந்த ஆள் இப்படி ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாரு, அவரை தூக்கி கடலில் போடணும். கடலில் போடுறதா? அவன் கடலுக்கு தப்பனும் நின்றுட்டு இருக்கோம், கடலில் போட சொல்கிறீங்கள? அவர் தாயா சொல்கிறாரு. அவன் தெளிவாக சொன்னான், ஆமாம் நான் ஏன்னா வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் ஒருவர், அவர் தான் மெய் தெய்வம். அவர் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படியில, அதனால எனக்கு தண்டனை கிடைச்சா உங்களுக்கு விடுதலை, போடுறா தூக்கி அப்படின்னு சொன்னான். சொன்னோடனே எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சாமி கும்பிட்டாங்க. சாமி இங்கேப்பா எங்களுக்கு தெரியாது, நாங்கள்லாம் பிழைக்கிறோம்னா அவன் இப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கான், அதனால நாங்கள் போடுறோம், அந்த போலி எங்கள் மேலே வந்துடக்கூடாதுன்னு எல்லா போலியும் சாமியை கும்பிட்டு தூக்கி போட்டாங்க. கீழ்ப்படியாவை என்கிற ஆவி நம்மை விட்டு தூக்கி எரியப்படும் பொழுது கப்பல் அக்கறை சேரும். நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் அக்கறை சேரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய தரிசனத்துக்கு, கர்த்தருடைய அழைப்புக்கு, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தின் நடத்துதலுக்கு கீழ்ப்படியாத ஒரு இடம் இருக்கு பத்திலா, அந்த கீழ்ப்படியாத தன்மையை தூக்கி கடல்ல எரிஞ்சிடணும். அல்லையிலே சொல்லுவோம். அப்பொழுது உனக்கு நிம்மதி, உன் குடும்பத்துக்கு நிம்மதி, நீ செய்கிற வேலைக்கு நிம்மதி, நீ இருக்கிற சபைக்கு நிம்மதி. அல்லேலூயா. ஆகவே இந்த கீழ்ப்படியாமை அதுதான் துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளிப்பு. இது மோசே மிகப்பெரிய தலைவர், அவனிடத்திலும் ஒரு கீழ்ப்படியாமை காணப்படுகிறது. ஆண்டவர் முதல் தடவை சொன்னார், தண்ணீர் வேணும்னு மக்கள் கேட்டாங்க, கண்மலை அடி அப்படின்னாரு, கண்மலையை அடித்தேன், தண்ணி வந்தது, சாப்பிட்டான். ரெண்டாவது முறை சொன்னார், டே கண்மலையை அடிக்காது. இப்போ என்ன செய்ய? இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் அடிக்கப்பட வேண்டும், மறுமுறை சிலுவையில் அடிக்கப்படக்கூடாது. அடிக்கப்பட்ட அந்த கண்மலையாகி இயேசுவை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணினா போதும், வர வேண்டிய ஆசீர்வாதம் வந்துடும். அல்லையிலே சொல்லுவோம். இவன் அடிச்சு விட்டான். அடிச்சனால மக்கள் தாகத்துக்காக கர்த்தர் ஒன்றை செய்தார். ஆனால் மோசேயை துள்ளி வச்சுட்டார். நீ கானானுக்குள்ளே வரவே மாட்டல, கடைசி வரைக்கும் நீ ஊழியம் செய்வ, ஆனால் கானானுக்குள்ளே என்ன செய்ய மாட்டேன். உன்னால் நடத்தப்பட்டவர்கள் கானானுக்குள்ளே வந்துடுவாங்க, நடத்துகிற நீ வர முடியாது. அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான், அழுது பார்த்தான், துவைச்சு பார்த்தான், அதெல்லாம் கிடையாது. உனக்கு கானானுக்கு சம்மந்தம் இல்லை. நீ ஏன் என்னை அசிங்கப்படுத்தின? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் காமிச்சேன். ஆக இந்த கீழ்ப்படியாமை என்பதற்கு ஒரு தண்டனை உண்டு. அல்லேலூயா. அவனுக்கு இந்த உலக பிரகாரமான இந்த எருசலேமுக்குள்ள அவன் காலை வைக்க முடியல, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அவன் கால் வைக்க முடியல. கரெக்டாக யோர்தானின் பக்கத்தில் வந்த உடனே ஆண்டவர் கூப்பிட்டாரு, முடிஞ்சு உனக்கு ஜோலி முடிஞ்சில, நெல்லை கண்ணை ஜோலி முடிஞ்சு சொன்னா பார்த்துக்க, முடிஞ்சு உள்ள ஒன்று கொண்டு விட்டாங்க. ஆமாம், மோசேக்கு ஜோலி முடிஞ்சு யோர்தான் கரையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேலே மலைக்கு, நெபு மலைக்கு வர சொன்னார்.
அங்கே வர சொன்ன உடனே அங்கே தூதர்கள்லாம் வரவழைச்சார். வச்ச உடனே அவனை சரீரத்தை விட்டு அவனை பிரித்து எடுத்தார். பரதேசி போயிட்டான். பாடியே ஆண்டவரே அடக்கம் பண்ணார். அல்லேலூயா. அங்கே சமுதாயம்லாம் வரல, அவன் சொந்த வந்தம்லாம் வரல. அவன் கத்தரை நம்பி கத்தருக்காக பாடுபட்டான். இப்போ அடக்கம் பண்ணது யாரு? கத்தரை அடக்கம் பண்ணார். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? வருவாரா உங்களுக்கு? அவர் வருவாரா? தூதர்கள் வருவார்களா? வருவாங்களான்னு கேட்டேன். ஆமா சொல்லி, நான் இல்லைன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. ஆகவே மோசே அவுட்டு. ஆனால் அவனுக்கு கானானுக்குள்ளே போகிறது தண்டனை இந்த சரீரத்தில். ஆனால் கர்த்தர் அவனை ஆவிக்குரிய சரீரத்தை கொடுத்து அதே எருசலேமுக்குள்ளே ஜீசஸ் வர்றாரு. பேதுரு, யோவான், யாக்கோவை கூட்டிக்கிட்டு ஜெபமண்டபத்துக்கு மருவமலைக்கு வர்றாரு. அந்த மருவமலையில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எலியா இறங்கிட்டே இருக்கான், மோசேயும் இறங்கிட்டு இருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த தேசத்திலே உன்னை கால் வைக்க விட மாட்டேன் என்று சொன்னாரோ கர்த்தர், இந்த சரீரத்தில் அவனுக்கு அது தண்டனையாக இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய சரீரத்திலே அவன் இப்பொழுது அதே எருசலேமுக்குள்ளே இறங்கி வருகிறான். அல்லேலூயா. ஆகவே பூமியிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில தண்டனைகள் வரும். அந்த தண்டனை பரலோகத்துக்கு போவதற்கு தடையாக இருக்காது. கர்த்தரை தரிசிப்பதற்கும் கர்த்தரோடு வாழ்வதற்கும் தடையாக இருக்காது. ஆகவே பூமியிலே இறை மக்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு தவறுகள் இழைத்தால், தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்களை நடப்பித்தால் சில தண்டனைகள் தரப்படும், சில சிக்ஷைகள் தரப்படும். ஆனால் அது பரலோகத்தை தடுக்காது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரை சந்திப்பதற்கு அது தடையாக இருக்காது என்பதை இறை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொல்லிட்டே போகலாம். அப்படி ஒரு ஜீவியத்தில் உள்ள புளிப்பு, துர்க்குணம், பொல்லாப்பு. ஆகான் என்ற ஒருத்தர் இருந்தான் பற்றியில், யோசுவாவுடைய தலைமையில் மிலிட்ரியில் இருந்தான் அவன், இஸ்ரவேலுடைய மிலிட்ரியில். அப்போ ஆண்டவர் சொல்லிவிட்டார், டே எரிகோ உடையும். எரியோக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிற பொருள்களெல்லாம் எடுத்தால் அந்த பொருள்களெல்லாம் கொண்டு வந்து எங்கே வைக்கணும்? கோயிலில் வச்சிடணும். அது பரிசுத்தமானது, எவனும் எடுத்துடக்கூடாது. அந்த மிலிட்ரியில் அத்தனை இராணுவ வீரர்கள் மத்தியில் ஆகான்னு ஒருத்தன் தான். எல்லோரும் போனாங்க, யுத்தம் பண்ணாங்க, எல்லாத்தையும் பிடிச்சாங்க, கிடைக்கிறதெல்லாம் அள்ளி கொண்டாந்து கோயிலில் வச்சுட்டாங்க. இவன் மட்டும் என்ன பண்ண? என்னென்னத்தை எடுத்தான்? ஒன்று பாபிலோடைய சால்வை, ரெண்டாவது தங்க கட்டி, வெள்ளிப்பாலம், தங்கப்பாலம் அப்படின்றது கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து இதையெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ண? இப்படித்தான் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து நைஸாக அதை மடியில் கட்டி அதை பையில் போட்டு பேக்கில் போட்டு அதை எப்படி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே குழியை தோண்டி பறிச்சு வச்சுட்டான். எப்படி தான் அவனால் செய்ய முடியுது? அப்படிப்பட்ட டெக்னிக் ஆளுகள்லாம் கூட்டத்தில் இருக்காயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப திறமையாக கையாளுறான். பாபிலோனிய சால்வை, வெளிநாட்டு சரக்கு, வெளிநாட்டு துணி அப்படின்னு அதில் ஒரு மோகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்து விடுகிறது. ஸ்தோத்திரம். தங்கத்தை கண்டவுடனே, நகைகளை கண்டவுடனே, நெக்லஸை கண்டவுடனே, கம்பளை கண்டவுடனே, வளவியை கண்டவுடனே, மோதிரத்தை கண்டவுடனே, இந்த நகைகள் நட்டுகள் எல்லாம் பார்க்குறான். உடுத்துகிற துணியெல்லாம் வெளியேறப்பட்ட துணியாக இருக்குது, வெளிநாட்டு துணியாக இருக்குது. அதில் ஒரு இழுப்பு உண்டாகுது, ஒரு இச்சை உண்டாகிறது. இச்சை நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் துர்குணா, பொல்லாப்பு. இதைத்தான் புளிப்பு என்று சொல்லுகிறார். இந்த புளிப்பு நம்மை விட்டு நீங்க வேண்டும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதை தங்களுக்குள்ளிருந்து எழும்பும் பொழுது, அந்த ஆசைகளும் அந்த இச்சைகளை எழும்பும் பொழுது அதுக்கு ஒரு மரண அடி கொடுத்து அதை அடிச்சிடுறாங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே இப்படிப்பட்ட துர்க்குணங்கள் எழும்பி வரும் பொழுது, இப்படிப்பட்ட இச்சைகள் எழும்பி வரும் பொழுது, இப்படிப்பட்ட ஆசைகள் எழும்பி வரும் பொழுது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆகான் அழிக்கப்பட வேண்டும், யோனா அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், யோனா அல்ல, ஆகான் அல்ல, மோசே அல்ல, அவர்களுக்குள் இருந்து எழும்புகிற அந்த துர்குணங்களும் பொல்லாப்புகளும் தான் புளிப்பு. இது அழிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்து துர்உபதேசத்தை புளிப்பு என்று சொன்னார். பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னார். உடனே அந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்க? ஓ, புளித்த மாவுன்னு சொன்னா போயிட்டு எப்படா நாளைக்கு சாப்பாட்டுக்கு எப்படி இருக்கு? இவர் உபதேசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, டாக்டரினை.
இவன் நம்மால் கூட என்ன நினைக்கிறேன், புளித்த மாவுனுடனே திங்கிற புத்தி தான் போகுது. வந்தது ஊழியத்துக்கு, ஆவிக்குரிய சிந்தனை சிந்திக்கிறதுக்கே வரமாட்டேங்குது. எதை பார்த்தாலும் பூமிக்குரியதாக இருக்கிறது. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை சிந்தியுங்கள். அல்லேலூயா. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும், மாம்ச சிந்தையோ. ஆகவே மனுஷன் எப்பவுமே துருபதேசத்தை நீக்கும்படியாக செயல்பட வேண்டும். பரிசேயருடைய புளித்தமா என்று சொன்னால் உபதேசத்தை பற்றி சொன்னார். பரிசேயர்களுக்கு, சதுசேயர்களுக்கு, வேதபாரகர்களுக்கு, அண்ணா காய்பா போன்ற பிரதான பாரிஸ் பிரிஸ்ட் அந்த போதகர்களுக்கு சில உபதேசங்கள் இருக்கிறது. இந்துக்களுக்கு ஒரு உபதேசம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு உபதேசம், புத்திஸ்டுக்கு ஒரு உபதேசம், கடவுள் இல்லை என்று சொல்கிற காட்டு முராண்டிகள் கம்யூனிஸ்ட்வாதிகளுக்கும் தீக்காக்காரர்களுக்கு ஒரு உபதேசம். இந்த உலகத்தில் இப்படி ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு உபதேசம். கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே கத்தோலிக்கர்களுக்கு ஒரு உபதேசம், சிஎஸ்ஐக்கு ஒரு உபதேசம், லுத்தரனுக்கு ஒரு உபதேசம், பேப்டிஸ்டுக்கு ஒரு உபதேசம், மெத்தடிஸ்டுக்கு ஒரு உபதேசம், பெண்டிகாஸ்டுக்கு ஒரு உபதேசம். இப்படி வித்தியாசமான உபதேசங்கள் இருக்கிறது. இந்த உபதேசங்களிலே எது துரு உபதேசம்? சத்திய உபதேசத்துக்கு மாறாக இந்த உலகத்திலே போதிக்கப்படுகிற அத்தனை போதனைகளுக்கும் புளிப்பு. இந்த புளிப்புகளுக்கு திருச்சபை நீங்களாக்கப்பட வேண்டும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே ஜீவியத்தின் புளிப்பையும் உபதேசத்தின் புளிப்பையும் நீக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பங்களை புசிக்க வேண்டாம், புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க வேண்டும். 7 நாட்களும் புசிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல உபதேசங்களை, சத்திய உபதேசங்களை, தேவனால் அருளப்பட்ட பிரகாரம் தேவனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத வேதத்திலிருந்து தெரியப்படுத்துகிற அந்த உபதேசத்தை கேட்டு உங்கள் ஆத்மாவிலே பிழைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட புளிப்புகள் உள்ளதை நீங்கள் புசிக்காமல் புளிப்பு இல்லாத சத்தியத்தை நீங்கள் புசிக்க வேண்டும். புளிப்பில்லாத உபதேசங்களை நீங்கள் கேட்டு உங்கள் ஆத்மாவிலே பலப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே ஜீவியத்திலும் உபதேசத்திலும் புளிப்புகள் இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். ஆகவே புளிப்பு உள்ளவைகளின் பக்கம் நீங்கள் போகாமல் புளிப்பு இல்லாதவைகளின் பக்கத்திலே நீங்கள் வர வேண்டும் என்று அந்த உபதேசம் சொல்லுகிறது. அப்போ 7 நாளும் புளிப்பில்லாத அப்பத்தை புசித்து அதில் ஒரு சந்தோஷம். அதுதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அடுத்து வாசிங்க 23:10. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகி ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். சரி போட்டு. இப்போ பாருங்க, விவசாயம் விளைஞ்சிருச்சு, ஒவ்வொரு வயலும் விளைஞ்சி நிற்கிது வைங்க. அவன் போன உடனே வயலுக்குள்ளே இறங்கினோடனே முதல்ல கொஞ்சத்தை அறுக்கணும். அறுத்து அது ஒரு கட்டாக கட்டி அந்த கட்டை தூக்கி தள்ளில் கூட்டு கொண்டு வந்து கோயிலில் வைக்கிறது, ஆலயத்தில் வைக்கிறது. அதுக்கு பேர் என்னதான்? முதற்பலன். அதுக்கப்புறம் திரும்ப வயலுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் அறுத்து எல்லாத்தையும் கட்டுக்கட்டாக கட்டி களத்தில் கொண்டு போய் அடித்து அந்த பொருள் அந்த மணிகளை எடுத்து அதையெல்லாம் இடித்து மாவாக்கி அதில் அப்பமாக சுட்டு இந்த அப்பத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும்? கோயிலில் வைக்கணும். இதுவும் முதற்பலன். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவா. இதுக்கு பேர் முதற்பலன்கள் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை என்றெல்லாம் அதுக்கு பேர் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறுவடைக்கு பிறகு வீட்டில் வந்து களஞ்சியங்கள்ல எல்லா வருமானங்கள்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, டன்னாக வந்துதுன்னு வச்சுக்க. இந்த தடை நாட்கள் நீங்கள் உள்ளே இறங்கின உடனே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் டன்னாக வந்தால் சந்தோஷம் வருமா வராதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இப்படி ஒரு சந்தோஷம். முதற் பலன்களின் பண்டிகை சந்தோஷத்திற்காகவே தேவன் அனுமதித்தார். இந்த பண்டிகை பேரு முதற் பலன் பண்டிகை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 நாம் வாசிக்கும் பொழுது வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்ப பாத்தீங்களா? அப்ப என்ன சொல்றாரு? நமக்கு முதல்ல கிடைக்கிற ஒவ்வொரு நாள் உழைப்பு, ஒவ்வொரு வாரத்தின் உழைப்பு, ஒவ்வொரு மாதத்தின் உழைப்பு, ஒவ்வொரு வருடத்தின் உழைப்பு, இப்படி கிடைக்கிற உழைப்பின் மூலமாய் வருகிற வருமானங்கள் எந்தெந்த ஆங்கிளில் என்னென்ன வருமானம் வந்தாலும் சரிதான், எல்லா வருமானத்திலும் ஒரு பங்கை எடுத்து கர்த்தருக்கு முதலாவது செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுவா. அதுக்கு பேர் தான் என்னது? முதற் பலன். காலையில் எந்திரிச்சிட்டேயா, எந்திரிச்சோன்னு முதல் சோத்திரம் யாருக்கு சொல்லணும்? நீங்கள் இப்போ சொன்னீங்கள, நீங்கள் சொன்னீங்களா?
முடிஞ்சிருச்சு, ஐயா விடாமல் இருக்கிறாருன்னு தானே சொல்லிட்டு இருக்கிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த புத்தி தானே கிரியை செய்யுது. கடவுளுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற பாக்கியம் கிடைச்சிச்சே, அப்படி சிந்திக்கிறீங்களா? உங்கள் ஆத்திரமும் உங்கள் அவசரம் தானே முன்னாடி முட்டிக்கு நிற்கிது. என்றைக்குமே இறைவனோடு வாழ்வதற்காக உள்ள கூட்டம் நாம. ஆகவே காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஏசு நேரத்தை பார்க்கணும். அல்லையிலே சொல்லுவா, உன்னுடைய முதல் பார்வை அதான் முதற் பலர். முத எந்திரிச்ச உடனே மற்றவனுக்கு தோத்திரம் போடுறதை விட கடவுளுக்கு தோத்திரம் போடு, அதான் முதற் பலன். இல்லையா? பாட்டு புத்தகத்தை எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் எழுப்பி, வீட்டில் ஏதாவது பொருள்கள் மியூசிக்கல்ஸ் ட்ரம் இருக்கா, டேமரின் இருக்கா, மர்காசிஸ் இருக்கா, ஏதோ ஒன்று எடுத்து, ஒன்றுமே இல்லாட்டா கை இருக்கா, 2 கையை எடுத்து நல்லா தட்டி பாடு. முதல் பாடல் கர்த்தருக்கு. அல்லையிலே சொல்லுவா, முதல்ல வாயை திறந்து பேசும்போது கர்த்தர்கிட்ட பேசு, அப்புறம் மனுஷன்கிட்ட பேசு. அல்லேலூயா, அதான் முதற் பலன். அல்லேலூயா. அதே மாதிரி உன் வீட்டில் எது முதற் பலன், எது முதற் பேர், அதை கர்த்தருக்கு ஒப்படைச்சிரு. மரியாளுக்கு முத பிறந்தது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவா, முதற் பேரானவர்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே மரியாளும் சூசையப்பரும் இயேசுவை தூக்கி கொண்டு தேவாலயம் போய் கர்த்தருக்கு ஒப்புவித்தார்கள். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று, சுவிசேஷத்துக்கென்று உன் வீட்டில் பிறந்த முதற் பேறுகளை ஒப்படைக்க வேண்டும். அதான் முதற் பலன். அல்லேலூயா சொல்லுவா. அடுத்து 23ஆம் அதிகாரத்தில் 15-16 வாசிங்க சீக்கிரம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜனப்படியை செலுத்த கடவுள். சரி, 7 வாரம் இது வாரங்களின் பண்டிகை. 7 வாரங்கள் இது கொண்டாடணுமா? எத்தனை வாரம்? 7 வாரம். நம்மெல்லாம் 3 நாள், 1 நாள் கொண்டாடுறதுனால கடன் பெரிய இருக்குது. 2 நாள் கொண்டாடுறதுனா நமக்கு கடன் எவ்வளோ இருக்கும்? 3 நாள் கொண்டாடுனா, நம்ம வீட்டில் திருவிழா கொண்டாடினா எப்படி இருக்கு? கடன் பெரிய. கடன் பெருகினது மட்டுமல்ல, சண்டையும் பெரிய. ஒவ்வொரு திருவிழாக்களையும் சண்டை, அப்பா நாறு தோத்திரம். இப்போ நல்லா கவனிங்க, 7 வாரங்கள் கொண்டாட வேண்டுமாம் இஸ்ரேலிய மக்கள். 7 வாரங்கள், ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள், அப்படி 7 வாரங்கள் கொண்டாடணும். அப்போ மொத்தம் எத்தனை நாள்? 49 நாள் கொண்டாடணும். 49 நாள் கொண்டாடிட்டு அடுத்து ஒரு நாள், ஒரு 50ஆவது நாள், அந்த நாளில் எல்லாரும் இன்னும் சந்தோஷமாக கொண்டாடணுமா. அந்த 50ஆவது நாளுக்கு பேர் தான் பெண்டிகாஸ்ட். 50ஆவது நாளுக்கு பேர் தான் பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகிறது. பெந்தேகோஸ்தே நாள். இந்த நாளில் அவர்கள் எல்லாரும் ஒரு பண்டிகை கொண்டாடுவான். யூதர்கள் அவ்வளவு பேரும் இறைவனோடும் இணைவான், மனுஷனோடு இணைவான், சந்தோஷமாக இருப்பான். அதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அல்லேலூயா. அது அவர்களுக்கு. நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது வாசிங்க அப்போஸ்தலர் 2:1. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். சரி, போதும். அது பாருங்க, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தால் ஒரு மெத்த வீடு. அந்த மெத்த வீட்டில் ஏறக்குறைய ஒரு 120 பேர் கூட்டினாங்க. எவ்வளோ பேர்? அங்கே தேவாலயத்தில் எத்தனை பேர்? எண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் நிற்கிது. பெரிய கூட்டம் நிற்கிது கோயிலில். இவங்க ஒரு வீட்டுக்கு மேலே மெத்த வீட்டில் கூடியிருக்கா 120 பேர். அங்கே அந்த பண்டிகையின் சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. இவங்க 120 பேரும் ஒருமுறைப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருந்தாங்க, பாடிட்டே இருந்தாங்க, தூச்சிட்டே இருந்தாங்க. அப்போது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தேன். 120 பேரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பினாங்க. அல்லேலூயா சொல்லுவா. 120 பேரில் மரியாதை உண்டு, 120 பேரில் அப்போஸ்தலர்கள் உண்டு, 120 பேரில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருக்கு மேலே நன்றி உள்ளவன்லாம் வந்து உட்காந்துருக்கான். ஏறக்குறைய 120 மெம்பர்ஸ். அத்தனை பேர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ஆவியில் நிரம்பி தூக்கி வீசப்படுகிறார்கள். அடுத்தவர்கள் அறியாத ஒரு பாசையை அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை மரியாளும் அந்த அம்மாவும் செஞ்சுட்டு இருக்க அந்த வேலையை நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தள்ளினார். பரிசுத்தாவில 120 பேர் நிரம்பி அந்நிய வாசைகளை பேசி உருண்டு புரண்டு கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருக்காங்க.
இவங்க போட்ட சத்தம் இருக்கு பாருங்க, ஆவியில் நிரம்பி கத்துறான், உயிரை கொடுத்து அல்லேலூயான்னு கத்துறான். இப்போ நம்ம எல்லாரும் கத்துறான், சுற்றி இருக்கிறவங்க பூரா வந்து நிற்கணும், சுற்றி இருக்கிறவங்க பூரா வந்து நின்றா போதாது, போலீஸ்காரனுக்கு தகவல் கொடுத்து போலீஸ்காரன் வந்து நிற்கணும். இன்னும் ஒன்பாட்டி போகிறேன் நீங்கள் என்னடா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இடைவெளியை நீங்கள் கீப்பப் பண்ணவில்லை, முகக்கவசம் அணியவில்லை, கை கழுவவில்லை, நீங்கள் தனித்திருக்கவில்லைன்னு அவன் அவ்வளோ பேர் நம்மளை அரெஸ்ட் பண்ணி அப்படி ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் அடைக்கணும். அதை நான் விரும்புகிறேன். நடக்குமா? நீங்கள் நடக்க விடுவியல, பிச்சுக்கிட்டு ஓடிடுவீங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக பெந்தேகோஸ்தே நாள் இன்னும் வந்த பொழுது பலத்த இடி முழக்க சத்தம் கேட்டதான். என்னையா சத்தம்? இவங்க போட்ட சத்தம் 120 பேர் போட்ட சத்தம். அந்த கோயிலில் இருந்தவங்க அந்த பகுதியில் சுற்றிட்டு தெரிஞ்சவனை பூரா மேலே ஏற்றிருச்சு, வீட்டுக்கு மேலே சுற்றி வந்து நிற்கிறான் ஆயிரக்கணக்கா. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆணும் குதிச்சு உருளுது, பொண்ணும் குதிச்சு உருளுது. எல்லா போயும் பார்த்தாங்க. டாஸ்மார்க் அடைச்சிருந்துச்சு, ஹைகோர்ட்டில் சொல்லி மூடிட்டாங்க. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி திறந்துட்டோம்ல. எவ்வளோ பெரிய திறமை எங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமி மூடுறவங்க மட்டும் போகாது சாமி உள்ள. என்ன நாடு, என்ன அரசு? ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு. விளக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கையை வைத்து அல்லையிலே சொல்லுவா. ரைட், ஓகே. நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது எல்லாரும் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி பலத்த சத்தமிட்டார்கள். இடி முழக்கம் போல இருந்ததாம் அந்த சத்தம். பலத்த காற்று, கஜா புயல் அடித்தா என்ன சத்தம்? ஊழி காற்று அடிக்கும். தனுஷ்கோடியை விழுங்கும் பொழுது இந்த கடல் விழுங்குச்சே 1964 தனுஷ்கோடியை இல்லாமல் ஆக்கிச்சு, அப்படியே தூக்கி விழுங்கிச்சு பாருங்க. அப்போ அடிச்சிச்சு பாருங்க காற்று. அப்போ போன ட்ரெயினையும் விழுங்கிருச்சு, ஆஸ்பத்திரியை விழுங்கிருச்சு, ரயில்வே ஸ்டேஷனை விழுங்கிருச்சு, அங்கே இருக்கிற எல்லா அலுவலகங்களையும் விழுங்கிருச்சு. அன்னைக்கு இந்தியாவில் முழுவதும் பேசுனது வந்து ராமேஸ்வரம் இல்லை, தனுஷ்கோடி நான் சொல்லிகிட்டு இருந்தான். அந்த இதை அட்ரஸே இல்லாமல் ஆக்கிருச்சு பாருங்க. அப்போ அடித்த காற்று, அந்த புயலுக்கு முன்னாடி அடித்து பாருங்க காற்று, அது ஒரு சத்தம் போடுது. அதுதான் என்ன சத்தம்? பலத்த இடி முழக்கம் மாதிரி உள்ள சத்தம், பலத்த காற்றடிக்கிற சத்தம். இது போல 120 பேர் மேலே வந்து இறங்குச்சு பாருங்க. ஒட்டான் சத்தம். அங்கே இங்கே இருந்தவன் எல்லாம் கூடிட்டு சொன்னால் இது என்ன ஆம்பளையும் குதிக்குது பொம்பளையும் குதிக்குது, இது வந்து சரியில்லை. இவன் என்ன சாமி கும்பிட்றான்? அவ்வளோ கோயில் டாஸ்மார்க்கில் தண்ணி வாங்கிட்டு வந்து என்ன விட்டான்? கட்டிங் போட்டான், சிலர் கோட்டரை போட்டான், சிலர் ஆப்பை போட்டான். கர்த்தருக்கு சோத்திரம். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க 50 பேர். சொல்கிறவங்க பூரா யார்? தேவாலயத்தில் சாமி கும்பிட்றவங்க. உடனே தான் இவர் காதில் விழுந்துச்சு ராயப்பருக்கு. இவர் எந்திரிச்சார், இதெல்லாம் விடிஞ்சு போச்சுடா, நேரமெல்லாம் விடிஞ்சு போச்சு, இப்போ இந்த நேரத்தில் தண்ணி போடுவாங்க. தண்ணி போடுறவனா அந்த காலத்தில் ராத்திரியில் போடுவான், இப்போ பகலில் போடுறாங்களே, என்ன செய்ய? அதை விளக்கமாக திருத்த அடிக்க வேண்டியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை வச்சு அல்லையிலே சொல்லுவா. ஆக பெந்தேகோஸ்தே என்ற நாளில் அவங்க எல்லாரும் பெந்தகோஸ்து பண்டிகை கொண்டாடி இருக்கும்போது இங்கே பரிசுத்தாவியில் நிரம்பி சந்தோஷப்பட்டார்கள் பாருங்கள். போதும் ஆண்டவரே, போதும் போதும், நிரப்பிக்கிட்டே இருக்கார் ஆண்டவர். போதும் கத்தாவேன்னு சொல்கிறான். அவன் அறியாத பாசைகளில் பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. தண்ணி அடித்தவன் எப்படி அலம்புவானோ அதுபோல ஒரு அழப்புதல் அங்கே இருக்குது, புலம்புதல் அங்கே இருக்குது. இப்படிப்பட்ட சத்தங்களை கேட்டதுனால தான் தண்ணி அடித்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ பேதுரு சொன்னார், இல்லடா, யோவேலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இன்று உங்கள் கண்கள் காண நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். இறை மக்கள் கூடி வந்து ஆராதிக்கும் பொழுது இந்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒரு பக்கத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது, வரலாற்று சம்பவங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய இதயத்தின் தீர்மானங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே பரிசுத்தாவி பெற்றீர்களா? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா? இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இறங்கியிருக்கா? இந்த பெந்தகோஸ்து பண்டிகை சந்தோஷம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்தில் தனியாக உட்கார்ந்து அழுங்க, புலம்புங்க. கர்த்தர் இந்த அபிஷேகத்தை ஊற்றுவார். அப்போ ஒரு சந்தோஷம் உண்டாகும் பாருங்க. புசிப்பதினாலும் குடிப்பதினாலும் கிடைக்காது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவதனாலே உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். சரி, நான் முடிக்கிறேன். எல்லாரும் எந்திரிங்க. கண்ணை மூடுங்க. ஒரு 5 நிமிஷம். இவ்வளோ நேரம் இருந்துட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் பாடியை ரிலாக்ஸ் பண்ணுங்க. தேவனுடைய கிருபை நம்ம மேலே இறங்கணும். தேவனுடைய ஒரு புதிய அபிஷேகம் நம்ம மேலே இறங்கணும். யாரும் வெறுமையாக திரும்பக்கூடாது.
இன்னைக்கு 144 நீங்குகிறது. தடை உத்தரவுகள்லாம் நீங்குது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையை தடுத்திருந்த தடைகள்லாம் இப்ப நீங்கனே. ஒரு விடுதலையோடு நம்ம வீடுகளை நோக்கி பயணிக்க வேண்டும். நம்முடைய படகுகள் அக்கறை சேர வேண்டும். ஆண்டுடைய கிருபை இறங்கட்டு. கண்ணை மூடு, யாரும் திறக்காத. அப்பாவை நோக்கி பாரு. அற்புதம் செய்கிற இயேசுவை நோக்கி பாரு. இன்னையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகுது. ஒரு தேவ கிருபை உன் மேல இறங்குது. ஒரு தெய்வீக வல்லமை இறங்குது. ஒரு விடுதலை அபிஷேகம் உன் மேல இறங்குது. அந்த வாயை திற, வாயை திற. கிருபை உண்டாட்டு, கிருபை உண்டாட்டு. ஹல்லேலூயா. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தேவரீர் தொடக்கம் முதல் முடிகிற வர எங்களோடு கூட இருந்து தேவர் எங்களை நடத்தினீர். உடைய பிரச்சனை எங்கள் நடுவே வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அன்றவரே எங்களை எகிப்தில் இருந்தோம், பார்வோனுடைய பிடியிலும் இருந்தோம், சங்காரத்துவனிடத்தில் இருந்தோம். இப்படி பஸ்கா ஆட்டுக்குடைய இரத்தம் எங்களை விடுதலையாக்கிற்றே ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தினாலே, சொல்லி முடியாத அந்த சந்தோஷத்தினாலே நாங்கள் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும்படி தகப்பனே நீர் எங்களை கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. உடைய துர்க்குணம், பொல்லாப்பு என்னும் ஆண்டவரே எல்லா புளிப்புகளும் நீங்கி ஆண்டவரே அன்று புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரித்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே எந்த புளிப்பு தன்மை இல்லாதபடி தகப்பனே புதிதாய் பிசைந்த மாவை போல தகப்பன் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கும்படி தகப்பனே நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய முதற் பலன்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து உம்மை துதிக்க, ஆராதிக்க, அப்படியா எங்கள் முதற் பலனை நாங்கள் உமக்கு செலுத்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 7 வாரங்கள் முடிந்து கடைசி நாள் அந்த 50வது நாளில் ஆண்டவரே கூடியிருக்கும் போது உடைய பரிசுத்தாவினுடைய வல்லமை அபிஷேகம் இறங்கிற்றே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரம்பினவர்களாய், ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே அவருடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஆவியானவரை பெற்றவர்களாய் அல்ல, நடத்தப்படுகிறவர்களாய் நாங்கள் மாறும்படி, இந்த சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் மாறும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதம் இருக்கட்டும். சீக்கிரத்தில் எல்லா தடைகளும் மாறி நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க தாப்பனுடைய கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தை நல்ல சுகபலனை தாங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா வியாதிகளுக்கும், வாதைகளுக்கும், துன்பத்துக்கும், துக்கங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் விலக்கி இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரை. செய்து கொடுத்த ஐயாவுக்கு நல்ல பலனை தாங்க. போக்குவரத்துடைய பாதுகாப்பு இருக்கட்டும். சரீரத்தினுடைய நல்ல சுகபலனை தந்து தேவக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அன்று தொடர்ந்து உடைய கிருபை பலனும் ஆண்டவர் ஐயா நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்குமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல